வணக்கம், நான் அனுப் சோனி. கிரைம் பேட்டர் அலர்ட் இன்றைய எபிசோடுக்கு உங்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். சில நேரங்கள்ல நாம சந்தேகப்படுற விஷயம் நமக்கு எதிராக தான் அது முடியும். அந்த சந்தேகம் தற்கொலையில முடிய கூட வாய்ப்பு இருக்கு. இந்த எபிசோட்ல 4 பேரோட வாழ்க்கை என்ன ஆச்சு அப்படிங்கறத தான் நம்ம இங்க பார்க்க போறோம். அந்த 4 பேரும் ஏன் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, அதுக்கான காரணம் என்ன, அது மர்டரா இருக்க வாய்ப்பு இருக்கா? என்ன நீ இன்னும் என்ன ஏமாத்திட்டே தான் இருக்க? ஏன் நான் ஒரு லேடிங்கிறதுனாலயா? இங்க பாரு, இந்த கான்ட்ராக்ட் எனக்கு கொடுக்கறதா நீ ப்ராமிஸ் பண்ணியிருந்த. அக்கா, காய்கறி இந்த வேலையை நான் பாத்துக்கிறேன், நீங்க போய் க்ளீன் பண்ணுங்க அக்கா. பண்டி, 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 எல்லாரும் எங்கதான் போய் தொலைஞ்சாங்க? ரஜினி மேடம், வந்துட்டே இருக்கு மேடம். அம்மா, இவங்களை ஏன் போட்டு அடிக்கிறீங்க? உங்க மருந்து எங்கன்னு இந்த பொண்ணுக்கு எப்படி தெரியும்? என்னோட மருந்து மட்டும் கிடைக்கலனா உங்க எல்லாரையும் நான் கொண்டு போட்டுருவேன். இங்க பாருங்கம்மா, உங்களோட மாத்திரை எல்லாமே தீந்து போச்சு. மாத்திரை தீந்து போச்சா? மாத்திரை தீந்து போச்சுன்னா அதை வாங்கிட்டு வர வேண்டியதானே? சாரி ரஜினி. இந்தா என்னோட கிரெடிட் கார்டு. என்னோட மருந்துகளை நீ வாங்கிட்டு வரணும், புரியுதா? போ. சரக்கு வேணும்னா அதுக்கான பணத்தை கொடு. ஆனால் இப்போதைக்கு உன்கிட்ட எந்த பணமும் இல்லையே. 1 லட்சத்துக்கு மேலே இருக்கு தம்பி. நான் யாருன்னு உனக்கு தெரியும்ல. இப்போ வேணா என்கிட்ட பணம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் என்கிட்ட 5 கோடி மதிப்புள்ள பங்களா இருக்கு. ஓகே பாஸ். டேனி மை பாய், நோ ஸ்ட்ரெஸ் படி, போகலாம். அக்கா, வண்டி என்ன மட்டும் வரலனா இவ கண்டிப்பா நம்மளை கொன்னே போட்டுருவா. பேசாம இரு. வண்டி வந்துட்டா. பண்ட், சாசி நீயா வந்திருக்க? வண்டி எங்க? ஏன் மாத்திரைங்க? ஜஸ்ட் கால் ஹிம். மாத்திரை அம்மா, அந்த போதை மாத்திரையை சாப்பிடுறதை நிறுத்துங்க. இந்த பழக்கத்தினால தான் உங்களுக்கான வேலை உங்களுக்கு கிடைக்கலன்னு தெரியாதா என்ன? உங்க ட்ரஸ்ட்டுக்கான பணமும் கரெக்டா வர மாட்டேங்குது. ஏன்னா உங்க அக்கவுண்ட்ஸ்ல பிரச்சனை இருக்கு. வேக்கப் அம்மா, வேக்கப். ஷட் அப், வாயை மூடு. எனக்கு நீ அட்வைஸ் எல்லாம் பண்ணாத. நீ அவனுக்கு ஃபோன் பண்ணாத, கால் எடுப்பா. எனக்கு என் மாத்திரை வேணும், சீக்கிரம். வண்டி வந்துட்டியா? அம்மா, அதை கொடுங்க. நானே உங்களுக்கு எடுத்துக்கிறேன். இருங்க, கொடுக்குறேன். குடு. இருங்க, ஒன்று போதும். இந்தாங்க. அம்மா, பண்டி, நீ அந்த மாத்திரையை வாங்கிட்டு வந்த? நான் தான் உங்ககிட்ட வேண்டாம்னு சொன்னேன். வேற என்ன பண்றது? கிடைக்கலன்னா அம்மா எல்லாரையும் கொண்டிருப்பாங்க. இந்த ஸ்லீப்பிங் பில் சாப்பிட்றதால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆஃப்டர் ஆல் இது ஒரு கெமிக்கல் தானே, அதுக்கு என்ன? பண்டி, இது ரொம்ப ஆபத்தானதுன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது? இங்க பாரு அம்மா, இந்த மாத்திரையை ஒரு நாளைக்கு 5 தடவை சாப்பிட்டாங்க அப்படின்னா அது ஓவர் டோஸ் ஆகி அவங்க செத்துருவாங்க. என்ன பேசிக்கிட்டு இருக்கா? என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டியா? வீட்டுக்கு வந்தா நிம்மதியாவே இருக்க முடியல. பண்டி, அக்கா, எல்லாரும் உள்ள போயிட்டாங்க. நம்ம அம்மாக்கு ஃபோன் பண்ணலாமா? எதுக்கு ஃபோன் பண்ணலாம்க்கா. உனக்கு என்ன நடந்ததுன்னு அம்மா கிட்ட சொல்லிடலாம். அதெல்லாம் தேவையே இல்லை. நீ உன் வேலையை மட்டும் பாரு. மறுபடியும் இதே மாதிரி நடந்ததுன்னா? இங்க பாரு அசோக், நீ அம்மா கிட்ட சொல்ல வேண்டாம். நீ அதை சொல்லி அம்மாவை கஷ்டப்படுத்த வேண்டாம். சரி, நான் கண்டிப்பா அம்மாக்கு ஃபோன் பண்ண தான் போறேன். டேய் அசோக், நான் சொல்றது கேளு. ஹலோ, இங்க பாரு, நான் அப்புறமா உனக்கு கால் பண்றேன். நான் இப்போ கொஞ்சம் பிஸியா இருக்கேன். நான் கண்டிப்பா உனக்கு ஃபோன் பண்றேன். இப்போ ஃபோனை வை. எங்கள் லாயர் எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லிட்டாரு. நீங்கள் பண்ணுற பிஸ்னஸில் வர பணத்தில் அந்த வேலைக்காரி சுப்ரியாவுக்கு பார்ட்னர்ஷிப் கொடுத்துறீங்களா? நான் என்னோட பங்குலேருந்து பார்ட்னர்ஷிப் கொடுத்துட்டு இருக்கேன். உன்னோட பங்கு சேஃபாக இருக்கு. ஆனால் இது சேஃப்லேருந்து தான் எனக்கு தோணுது. இது என்னோட பர்சனல் மேட்டர். நீங்கள் 2 பேரும் இங்கிருந்து போகிறதா நல்லது. இங்க பாருங்க மாமா, இது ஒன்றும் உங்க பர்சனல் மேட்டர் இல்லை. இந்த விஷயம் மேத்தா ஃபேமிலிக்கு சம்மந்தப்பட்டது. ஜெயாக்கா செத்து போய் இன்னும் 1 வருஷம் கூட முழுசா முடியவே இல்லை. நீங்க இப்போ ஒரு வேலைக்காரி கூட அஃபையர் வச்சிருக்கிறதுனால என்னாச்சுன்னா எங்க மான மரியாதை காத்துல பறந்துட்டு இருக்கு.
கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க மாமா. வந்துட்டீங்களா மகாராணி? நீ இந்த வீட்டுக்கு வேலை செய்யறதுக்காக வந்திருக்கியா இல்ல என் மாமாவை வளைச்சு போட வந்திருக்கியா? நான் என்ன பண்ண அண்ணி? என்ன பண்ணியா? இந்த ப்ராப்பர்ட்டியை வளைச்சு போடுறதுக்காக நீ என்னெல்லாம் பண்ணுன்னு நினைச்சியோ அது எல்லாத்தையும் நீ பண்ணிட்டு இருக்க. அண்ணி இங்க பாருமா, பேசுறதுக்கு முன்னாடி யோசனை பண்ணி பேசு. நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கனால என் பொண்டாட்டி இப்படி தான் பேசுவா. இவ இப்படி தான் பேசும் அப்படின்னா நீங்க உடனே இப்பயே இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க. அவுட். நீங்க எதுக்காக இப்படி கத்திட்டு இருக்கீங்க? மறுபடியும் உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிட போகுது. வாங்க, மாத்திரை போட வேண்டிய டைம் ஆயிடுச்சு. வாங்க. தம்பி ஒரு நிமிஷம். உன்னோட மாமாவும் அத்தையும் இந்த வீட்டுக்கு வந்துட்டு போனாங்க. தினமும் இந்த வீட்டுக்கு வந்து சண்டை போட வேணாம்னு சொல்லு. ஏன்னா இவருக்கு உடம்பு சரியில்லாம இருக்கு. என்கிட்ட வந்து இந்த மாதிரி பேசுற வெல்லாம் வச்சுக்காத. இது எல்லாமே உன்னால தான் நடக்குது. அண்ணன் தம்பிக்கு நடுவில் என்ன வேணாலும் பேசிப்போம். அதுல ஏன் நீங்க மூக்க நுழைக்கிறீங்க? இங்க பாரு, பார்த்து மரியாதையா பேசு. இவ ஒன்றும் வேலைக்காரி இல்லை, உனக்கு அம்மா வரப்போறவ. இவகிட்ட நீ மரியாதையா பேச கத்துக்கோ, புரிஞ்சுதா? அப்பா, இப்போ உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது எதுக்காக நீ இப்படி ஷாக்காக நிற்கிற? நான் உன்னை உயிருக்கு உயிராக காதலிக்கிறேன். கண்டிப்பாக உன்னை கல்யாணமும் பண்ணிக்குவேன். இங்க பாருங்க, எனக்கு ரொம்ப பயமா. நீ இங்கே இருக்கிற யாரை பற்றியும் கவலைப்படாத. நான் இருக்கேன்ல, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். வேலையை பக்காவா பண்ணி முடிக்கணும் மெஹர். நம்ம போட்ட பிளானிங் படி எல்லாமே பக்காவா நடக்கணும். ரஜினி, ஜெஸி எங்க போயிட்டா? அவ சாப்பிட்டாளா என்ன? அக்கா எனக்கு கால் பண்ணி லேட்டாக தான் சாப்பாட்டுக்கு வருவேன்னு சொன்னாங்க. ஓகே, ஒரு வேலை பண்ண, ஒரு பாட்டிலில் தண்ணி பிடிச்சி என் ரூமில் போய் வை. அக்கா, நீங்க பயப்பட வேண்டாம். உங்க கூட நானும் வரேன்க்கா. வந்துட்டியா? ஹலோ ஜெசி அக்கா, கொஞ்சம் வீட்டுக்கு வாங்க. பண்டி அண்ணன் எங்க அக்காவை என்ன பண்றாருன்னு ஹலோ தெரியல. அசோக், நீ பேசுறது எனக்கு கேட்கல. நான் பார்ட்டில இருக்கேன், அப்புறமா உனக்கு கால் பண்றேன். ஹலோ ஜெசி அக்கா. ஹலோ. அக்கா, அக்கா உட்காருங்க. அக்கா, அக்கா உங்களுக்கு எதுவும் ஆகல இல்ல? அக்கா போதும்க்கா, நம்ம இங்கிருந்து போயிடலாம். நம்ம எங்கப்பா போறது? நாம அம்மா கிட்டே போயிடலாம். நமக்கு நமக்கு அங்கதான் வீடே இல்லையே. ஆனா அக்கா, நம்ம இங்கிருந்து போயிடலாம். இங்கிருந்து போயிட்டா பணத்துக்கு நம்ம எங்கப்பா போறது? நீங்க பணத்தை நினைச்சு டென்ஷன் ஆகாதீங்கக்கா. நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். ஏய், நில்லுங்க நில்லுங்க. இந்த நேரத்தில் நீங்கள் ரெண்டு பேரும் எங்கே போயிட்டுருக்கீங்க? உங்கள் பேர் என்ன? அசோக், இது என் அக்கா ரஜினி. எங்கே போகிறீங்க? நாங்க வேலை செய்ய போயிட்டு இருக்கோம் சார். அந்த பேக்கில் என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை, துணி தான் இருக்கு. அதை கொடு. வேண்டாம். என்னது, உங்ககிட்ட இவ்வளோ பணம் எப்படி வந்தது?
திருடுனீங்களா? இல்ல சார், நாங்க ஒன்றும் திருடவே இல்லை. சரி வாங்க ஸ்டேஷன் போகலாம். சார்கிட்ட சொல்லுங்க. உங்களுக்கு இந்த அளவுக்கு பணம் எப்படி வந்துச்சு? இந்த பணம் என் அக்காவோட சம்பளம் சார். சேலரியா? எவ்வளவு? இது எங்க 1 வருஷம் சம்பளம் சார். அப்படியா? உங்க ஓனர் பேர் சொல்லு. நீங்க தான் பண்டில் சௌதியா? ஆமாம் சார். இவங்க 2 பேர் உங்ககிட்ட தான் வேலை பார்க்குறாங்களா? ஆமாம் சார். உட்காருங்க. இவங்க எங்கள் வீட்டில் தான் சார் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அட உங்களுக்கு பைத்தியமா என்ன? சின்ன விஷயத்துக்காக கோவப்பட்டு வெளியே வந்துட்டீங்க. இந்த பணம் இவங்களோட சம்பள பணம்னு சொல்றாங்க. இந்த பணத்தை அவங்க திருடிட்டாங்களா? இல்லை சார், அப்படியெல்லாம் இல்லை. இது இவங்களோட பணம் தான். இருக்கணுமா? ஆமாம் சார், இவங்களோட தான். நடுராத்திரில இவங்க ஏன் வீட்டை விட்டு வெளியே வந்தாங்க? இது காரணம் என் அம்மா தான் சார். ஆக்சுவலி எங்கள் அம்மா கோவமாக இருந்தாங்க. அந்த கோவத்தில் ரஜினியை அடிச்சிட்டாங்க. காரணமே இல்லாமல் அடிச்சிட்டாங்கன்னு தெரியுது. அதனால தான் கோவப்பட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க. இந்த பார் ரஜினி, நான் அன்றைக்கி நைட்டே உன்ட்ட மன்னிப்பு கேட்டேன். ஆனால் நீ மன்னிக்கவே இல்லை. என்னோட அம்மா அப்படி தான், நான் உனக்கு புரிய வைக்கணும்னு பார்க்குறேன். என்னோட அம்மாவை மன்னிச்சிடு. நீ இப்போது வீட்டுக்கு வா. என்ன பண்ண போறீங்க? வீட்டுக்கு போறீங்களா இல்லை வேற எங்கேயா போறீங்களா? தேங்க்யூ சார். நான் தான் வேண்டாம் சொன்னல. இப்ப என்னாச்சு நீயே பார்த்தல. இதுக்கப்புறம் எப்பவுமே நம்ம எங்கேயும் போக முடியாது. அட அக்கா, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நான் இருக்கேன்ல. நான் கண்டிப்பா ஒரு ஐடியா பண்றேன். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குப்பா. கேக்குறியா? அப்புறமா சொல்றேன். என் ரூமுக்கு வா. முடியாது. என் அக்கா உன் கூட ரூமுக்கு வரமாட்டாங்க. வரமாட்டாளா? ஆமா, வரமாட்டாங்க. அப்படியா? இதுல இந்த பேக்குள்ள என்ன இருந்தது? பணம் இருந்தது இல்ல தம்பி. நான் போலீஸ்க்கு ஒரு ஃபோன் பண்ணேன்னு வச்சுக்கோ, கண்டிப்பா 2 பேரும் லாக்அப் தான். நாங்க ஒன்றும் அந்த பணத்தை திருடவே இல்லை. அந்த பணம் எங்களோட சம்பள பணம். அது உங்களுக்கே தெரியும். இங்க பாரு அசோக், அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா முட்டாள் போலீஸ்காரங்களுக்கு அது ஒண்ணுமே தெரியாது. டேஸ்ட் பண்ணலாமா? வேண்டாம். வேண்டாமா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். நான் உங்க கூட வரேன். வேண்டாம்க்கா, நீங்க இவன் கூட போக வேண்டாம். அசோக், வேண்டாம்க்கா, அசோக், சொன்னா நான் சொல்றது கேளுக்கா. கேளு. என்னால உன்னை அசோக், விட நான் முடியாது. சொல்றது கேளு. டெமி, are you mad? எஸ், ஐ அம் மேட். இது எல்லாத்துக்கும் உங்கள் அண்ணன் தான் காரணம். எனக்கு உங்கள் அண்ணன் 1 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். What? ஓ எஸ். நீ தானே அவன் கிட்ட கொடுத்த. அதுக்கு என்ன டிஸ்டர்ப் பண்ற? பண்ணுவேன். நான் உன்னை தொந்தரவு பண்ணுவேன். டெமி, என்னோட கையை விடு. பேபி டால், எனக்கு என்னோட பணம் வரல அப்படின்னா நான் உன்னை விற்று என்னோட பணத்தை வாங்கிப்பேன். புரிஞ்சுதா? பந்தி, நீ இன்னும் டெமிக்கு பணம் கொடுக்கவே இல்லையா? என்னால எப்படி கொடுக்க முடியும்? அம்மா எனக்கு பணம் கொடுக்கவே இல்லை. அப்புறம் எப்படி நான் தரது? ஓ ரியாலி? அப்ப இது என்னது? நீ அம்மாவோட பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து ரெகுலரா பணம் எடுத்திருக்க. ஆனா அம்மா பணம் கொடுக்கலன்னு சொல்ற? நான் எடுக்கல. அந்த பணத்தை நான் எடுக்கல. லாண்டரி? இது யாரோடது? இது எப்படி இங்க வந்துச்சு? அவங்க எங்க? அம்மா 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 எந்திருங்க. அம்மா சார், இவங்க ஸ்லீப்பிங் பில் சாப்பிட்டு தூங்குறாங்க. அதனால தான். ஒரு நிமிஷம் சார். சார் இங்கே பாருங்க, ஸ்லீப்பிங் பில்ஸ். ஓகே, இவங்க எதிர்த்து எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே சார். சார், இந்த காலனியில் இருக்க மேத்தா பங்களால 2 பேர் சூசைட் பண்ணியிருக்காங்க. மேத்தா பங்களாவா? அசோக் அப்புறம் ரஜினியோட அம்மா சுப்ரியா அங்கே தான் வேலை செய்கிறாங்க. எல்லாரும் தள்ளிடுங்க. என்னாச்சு உங்களுக்கு? இவங்க 2 பேர் யாரு? சரி, நீங்களாம் யாரு? சார், இவர் என்னோட பெரிய அண்ணன் அமித் மேத்தா. என் பேர் கிரித். நான் இவர் தம்பி. இவன் என்னோட பொண்டாட்டி பாமா. அப்புறம் இவன் அண்ணன் பையன். சார், நான் என் அண்ணனை பார்க்குறதுக்காக இங்கே வந்தப்போ கதவு வெளிப்பக்கமாக மூடி இருந்ததை பார்த்தேன். நான் டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே வந்து பார்த்தப்போ
என் அண்ணன் தூக்கில் தொங்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறமா நான் சுப்ரியாவுக்கு ஃபோன் பண்ணேன். அவங்க இங்கே தான் வேலை செய்கிறாங்க. ஆனால் இந்த சுப்ரியா என் அண்ணனோட ரூமில் அவங்களும் தூக்கில் தொங்கினதை நான் பார்த்தேன் சார். இந்த வீட்டோட வேலைக்காரி இந்த வீட்டோட ஓனர் ரூம்ல தூக்கில் தொங்கிட்டு இருந்தாளா? ஆமாம். ஆமாம். இந்த பாடி யார் கீழே இருக்குனது? சார் நான் ரொம்பவே பயந்து போய் மெஹருக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன் சார். சார் நான் வீட்டுக்கு வந்துட்டு இருந்தப்போ சித்தப்பா எனக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னதுனால நான் வேகமாக வந்தேன் சார். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பாடியை கீழே இறக்கி வச்சோம். கிரைம் சீன்ல இந்த மாதிரி நீங்க பண்ணதும் ஒரு கிரைம் தான். அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? சார் நாங்கள் எதுக்கு சார் இந்த மாதிரி பண்ண போகிறோம்? இந்த வேலைக்காரி உயிரோடு இருக்காளையா இல்லையான்னு பார்க்கறதுக்காக தான் நாங்கள் இவளோட பாடியை கீழே இருக்கணும். இவர் தூக்கில் தொங்கின அந்த ஸ்டூல் இப்போ எங்கே இருக்கு? ஸ்டூலா? சார் இங்கே ஸ்டூல் இல்லாதனால நான் கிச்சனுக்கு போயிட்டு அங்கே இருக்க ஸ்டூலை நான் எடுத்துகிட்டு வந்தேன். சித்தப்பா இவர் பயந்துட்டார் சார். சார் நான் சீக்கிரமாக என் ரூமில் போய் ஸ்டூலை கொண்டு வந்தேன். இங்கே என்னதான் நடக்குது? முதல்ல நீங்கள் 2 பேரும் பாடியை கீழே இறக்கி வச்சிருக்கீங்க. அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துகிட்டு வந்த ஸ்டூலை எங்கேருந்து எடுத்து வந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியல. ஒருவேளை இது எல்லாத்தையும் நீங்கள் தான் பண்ணீங்களா என்ன? சார் நாங்கள் எதுக்காக இதை பண்ண போகிறோம்? சார் கழுத்துல கயிறோட அடையாளம் இருக்கு. கண்டிப்பா சூசைட் தான். இது சூசைடாக இருக்க வாய்ப்பு இல்லை. இது கண்டிப்பாக ஒரு மர்டர் தான். அதாவது உங்கள் 2 பேருக்கும் இவங்க 2 பேருக்கும் இடையில ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சா? சார் எங்கள் 2 பேருக்கு தான் பிரச்சனையாக இருந்தது. அதாவது அப்பாவுக்கும் சுப்ரியாவுக்கும் இருந்த உறவு அது எனக்கும் சித்தப்பாவுக்கும் சுத்தமாக பிடிக்கல சார். சார் அவள் இந்த வீட்டோட வேலைக்காரி சார். ஆனால் அப்பா இவ்வளோ தான் கல்யாணம் பண்ணிப்போன்னு சொன்னார். நீ பார்த்து மரியாதை பேசு. இவனு வேலைக்காரி இல்லை, உனக்கு அம்மாவா வரப்போறா. ஆனால் ஏன் சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னு தெரியல சார். சர்மா பாடியை போஸ்ட்மார்ட்டம் அனுப்புங்க. இவங்களோட மொபைல்ஸை வாங்கிக்கோங்க. ஒரே காலனியில் ஒரே ஸ்ட்ரீட்டில் 4 கொலை நடந்திருக்கு. ஆனால் இது எல்லாமே தனித்தனியாக நடந்திருக்கு. இந்த 2 குடும்பத்துலேயும் சுப்ரியா அவங்க குழந்தைங்களை தவிர காமனாக ஏதோ ஒன்று இருக்குன்னு தான் என் மனசுக்கு தோணிக்கிட்டே இருக்கு. சர்மா இந்த 2 ஃபேமிலிஸோட டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணுங்க. சர்மா சொல்லுங்கள் சார். நீங்கள் ஓகே தானே? சார் ஆக்சுவலி இந்த ரஞ்சினியும் அசோக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாங்க சார். அப்படியா? அதாவது பண்டி மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்தாங்க சார். சார் அது வந்து பண்டி சார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் வந்திருக்கோம் சார். அவர் தப்பு பண்ணிகிட்டே இருக்காரு. அதாவது அவர் என்ன 2 தடவை. நீங்கள் ஆக்ஷன் எடுக்கலைன்னா நாங்கள் 2 பேரும் செத்து போயிடுவோம். அப்படியா? அன்றைக்கி நீங்கள் என்ன சொன்னீங்க? அன்றைக்கி ராத்திரி கூப்பிட்டோன்னே ஏன் திரும்ப போனீங்க? அது வந்து சார் நான் ஒரு சின்ன பையன். நான் ரொம்பவே பயந்துட்டேன். ஆனால் நான் உண்மையை தான் சார் சொல்கிறேன். அன்றைக்கி நீங்கள் அந்த லாக்அப்பில் ஒரு ஆள் அடித்த மாதிரி நீங்கள் பண்டியையும் அடிங்க சார். அப்படியா? இப்போதான் எனக்கு புரியுது. நீங்கள் 2 பேரும் உங்கள் முதலாளியை கொல்லணும்னு நினைக்கிறீங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் நீங்கள் பணத்தை திருடுனதுக்காக திட்டிருப்பாரு. அதுக்காக பழி வாங்கணும்னு நினைக்கிறீங்க. ஆமாம் சார். இல்லை சார், அப்படி இல்லை சார். வாய மூடு. உங்க 2 பேருக்கு அவ்வளோ தைரியமா? இப்போ யார் உதவி பண்ணாலும் அதுக்கு மதிப்பு இல்லாமல் போயிடுது. மரியாதை இங்கிருந்து போயிடுங்க. இல்லைன்னா பொய்யான கேஸ் போட்டு உங்க 2 பேர் ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன். சார் அது வந்து பண்டி உண்மையிலேயே அவங்க 2 பேரையும். சர்மா நீங்கள் ஒரு வேலை பண்ணுங்க. அந்த பசங்களோட ஃபோனை எடுத்துக்கோங்க. அதில் ஏதாவது ஃபோட்டோஸு இல்லை பண்டி ஏதாவது மெசேஜ் பண்ணியிருக்கிறா பாருங்க. அப்புறம் அவங்க 2 பேருடைய சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டையும் செக் பண்ணுங்க. ஆனால் சார் இவன் ரொம்ப ஏழ்மையான பையன். இவன் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? பூஜா, இப்போ இந்தியா ஃபுல்லாக டிஜிட்டல் ஆகிடுச்சு. இப்போ எல்லா வேலையும் ரொம்ப ஈஸியாக முடியுது. பெரியவங்க, குழந்தைங்க, ஏழைங்க, பணக்காரங்க இவங்க எல்லாருமே சோஷியல் மீடியாவில் இருக்காங்க. சார் 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 அவங்க 2 பேருடைய ஃபோன்லேயும் எந்த ஒரு வீடியோ இல்லை சார். அப்புறம் பண்டி அனுப்பின மெசேஜ் அதுவும் இல்லை சார். அவங்களோட அம்மாவுக்கு தான் கடைசியாக கால் பண்ணியிருக்காங்க. அதுவும் வீடியோ கால். ஆனால் சார் வீடியோ காலை ரெக்கார்ட் பண்ணவே இல்லை. அவங்க 2 பேரும் சாகிறதுக்கு முன்னாடி அவங்க அம்மா கிட்ட பேசணும்னு நினச்சிருக்காங்க. அப்புறம் இவங்க எல்லார் ஃபோனையும் சைபர் கிரைமுக்கு அனுப்பி அதெல்லாம் ரெக்கவர் பண்ண சொல்லுங்கள். அப்புறம் ஜோடி ஃபேமிலியில் இருக்க சீத்தல், பண்டி, அப்புறம் ஜெசி, அப்புறம் மேத்தா ஃபேமிலியில் இருக்கிற கிரீத், அப்புறம் மெகத் இவங்க எல்லாரோட சிடிஆர் அப்புறம் ரெக்கார்ட்ஸ் எடுங்க. அந்த 4 பேர் செத்து போன டைமில் அவங்க எங்கே இருந்தாங்கன்னு பாருங்கள். சார் 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 எங்களை காப்பாத்துங்க. அவங்க எங்களை கொன்றுடுவாங்க. நீங்க மறுபடியும் இங்க வந்துட்டீங்களா?
என்ன இது? சார் என்னோட ரெசிக்னேஷன் லெட்டர். நான் அன்றைக்கி கவனக்குறைவாக இருந்ததுனால தான் ரஞ்சினியும் அசோக்கும் செத்து போயிருக்காங்க. அன்றைக்கி மட்டும் நான் அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாங்கியிருந்தா நல்லா இருந்திருக்கும். சார் நான் இந்த வேலைக்கே லாய்க்கு இல்லாதவன், அதனால் என் வேலையை ராஜினாமா பண்ணுறேன். சர்மா, அன்னைக்கு நீங்கள் அந்த நேரத்தில் அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் எடுத்த முடிவு இருக்கு இல்லையா, அது சரிதான். அவங்க 2 பேரும் பண்டி கூட போகணும் தான் ஆசைப்பட்டிருக்காங்க. அந்த நேரத்தில் அவங்க 2 பேரும் உங்ககிட்ட உண்மையை சொல்லியிருந்தா நீங்கள் ஆக்ஷன் எடுத்திருப்பீங்க. ஆனால் அதை நினச்சி நீங்கள் இப்படி கில்ட்டியாக ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறது தப்பு. இங்கே பாருங்க சர்மா, நம்ம வாழ்க்கையில் நம்ம நிறைய முடிவுகள் எடுக்கிறோம். அதில் சில முடிவுகள் தப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்காக நம்ம முடிவு எடுக்கிறத நிறுத்தணும்னு நினைக்கக்கூடாதுல்ல. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு உங்களை மாதிரி திறமையான ஆஃபீஸர்கள்லாம் தேவைப்படுறாங்க. நான் உங்களோட ரிசைனை ஏற்றுக்க மாட்டேன். இதை வாங்கிக்கோங்க. தேங்க்யூ சார். தேங்க்ஸ் ஃபார் யர் சப்போர்ட். என் சப்போர்ட் உங்களுக்கு தான் சார். அன்றைக்கி அந்த பொண்ணு ரஞ்சினியை சந்தேகப்பட்டேன். ஆனால் அன்றைக்கி அந்த கம்ப்ளைண்ட்டை நான் ஃபாலோ பண்ண போகிறேன் சார். கண்டிப்பாக அந்த பொண்ணு ரஞ்சினியை பண்டி ஏதாவது பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். கோ ஹெட். சார் அது வந்து நான் எதுவும் பண்ணல சார். அன்னைக்கு நீங்கள் இருக்கும்போது தானே அவன் என் கூட வந்தா. நான் ஏதோ பண்ணியிருந்தா அவன் என் கூட வந்திருப்பாள என்ன? அது மட்டும் இல்லை, ஒரு முறை எந்த சூழ்நிலையும் நான் அந்த பொண்ணுக்கிட்ட சத்தம் போட்டு பேசினது கூட கிடையாது சார். ஏன்னா அவங்கள நாங்கள் எங்களோட ஃபேமிலி மெம்பராக தான் பார்க்குறோம். ஆனால் நான் ரேப் பண்ணிட்டேன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ரஞ்சினி அன்றைக்கி சூசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி கடைசி அவங்க அம்மாவுக்கு வீடியோ கால் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ காலுக்கு அப்புறம் தான் அவங்க அம்மாவும் சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காங்க. அந்த வீடியோ கால் அப்படி என்ன தான் பேசியிருப்பாங்க? எனக்கு எப்படி சார் தெரியும்? நான் இப்போ வீட்டிலே இல்லை. எல்லாம் கரெக்டாக போயிட்டு இருக்கும்போது அவங்க என்ன மாதிரி பண்ணிட்டாங்க. நானே ஷாக்கில் தான் சார் இருக்கேன். உங்களுக்கே தெரியும், எங்கள் பணத்தை திருடிட்டு வந்துட்டாங்க. நீங்கள் தான் அவங்கள பிடிச்சிங்க. நான் வந்ததும் தான் அவங்கள விட்டீங்க. இப்போ நீங்கள் ஏன் மேலே சந்தேகப்பட ஆரம்பிக்கிறீங்க. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். உங்களுடைய அம்மா தூக்கத்தில் வந்து எழுந்திரிச்சிட்டாங்களா இல்லையா? சார் அவங்களும் ஷாக்கில் தான் இருக்காங்க. நான் இதை பற்றி கேட்கறதுக்கு தான் முயற்சி பண்ணேன். ஆனால் அவங்க இதை பற்றி எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் வந்து கேட்குற விதத்தில் கேட்டோம்னா கண்டிப்பாக சொல்லுவாங்கல்ல. சாரி சார். ஆக்சுவலி அவங்க ரொம்ப நேரம் கண் முழிச்சு இருந்துட்டு மாத்திரை போட்டுட்டு திரும்ப தூங்கிட்டாங்க. நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் சார். சரி போங்க. தேங்க்யூ சார். சார் இவன் பொய் சொல்கிறான் சார். சார், அமித் மேத்தாவோட ஒய்ஃப் ஜெயா மேத்தா 1 வருஷத்துக்கு முன்னாடி கேன்சர் வந்து இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறமா அமித் மேத்தாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருச்சு. சுப்ரியாவை வேலைக்காரியா அப்பாயிண்ட் பண்ணாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி மங்களாங்கிற பொண்ணு 3 வருஷமா அங்கே வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ சுப்ரியா 2-3 வீட்டில் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் சுப்ரியா எல்லா இடத்தையும் விட்டுட்டு அமித் மேத்தா வீட்டுக்கு ஃபுல் டைமாக வேலைக்கு போயிருக்காங்க. சரி, மங்களாவோட கதி என்னாச்சு? சுப்ரியா அங்கே போனதுனால மங்களாவை வேலை விட்டு நிறுத்தினதா அங்கே இருக்க எல்லாரும் சொல்றாங்க. அந்த சுப்ரியா மேத்தா ஹவுஸோட ஓனர் மாதிரி தான் நடந்துப்பா. அவ எப்பவுமே தன்னை ஒரு ஹீரோயின் மாதிரி நினைச்சிட்டு இருப்பா. அது மட்டும் இல்ல, அவகிட்ட ஒரு ஸ்மார்ட் போனும் இருக்கும். அவ போனதுக்கு அப்புறம் அந்த வீட்டோட ஓனர் அம்மா செத்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டோட ஓனரை அவ வளைச்சு போட்டுட்டா. சுப்ரியா என்ன மாயம் பண்ணான்னு சொல்லிட்டு எங்களுக்கு நிஜமாவே தெரியாது. பூஜா, சீக்கிரமா மங்களாவை கண்டுபிடிங்க. கண்டிப்பா அவளுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கும். சார், நான் மங்களாவோட வீட்டுக்கு போய் விசாரிச்சு பார்த்தேன். அவ அங்க இல்ல. அவ இருக்க இடத்த கண்டுபிடிக்க தான் நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் சார். சார், அந்த காலனியில் இருக்க வாட்ச்மேன் கிட்ட நான் மறுபடியும் போய் விசாரிச்சேன். அவர் மாதிரி 2லேருந்து 3 சாப்பிட போயிருக்காரு. அந்த டைம் தவிர நாள் முழுக்க அங்கே தான் இருந்திருக்காரு. சந்தேகப்படுற மாதிரி எந்த ஆளும் வந்துட்டு போலன்னு சொல்றாரு சார். அங்கே ஏதாவது சிசிடிவி இருக்கா? சார், அந்த காலனியில் சிசிடிவி பற்றி கேட்டு பார்த்துட்டோம். ஆனால் ஒவ்வொரு டைம் பட்ஜெட் பற்றாக்குறைன்னு சொல்லியிருக்காங்க. என்னப்பா இது? அந்த பங்களா கோடிக்கணக்கான மதிப்பு இருக்கு, ஆனால் செக்யூரிட்டிக்காக பட்ஜெட் போகிறதுல யோசிச்சிருக்காங்க. அப்புறம் அந்த மெகத் அண்ட் அந்த கரீத், இவங்களை பற்றி இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா? இருப்பு பாவனாவும் தனித்தனியாக இருந்திருக்காங்க. ஆனால் அமித்தோட வீட்டுக்கு வந்து அடிக்கடி சண்டை போட்டு இருந்திருக்காங்க. அமித் தன்னோட சொத்துல ஒரு பங்கை சுப்ரியா கொடுக்க போற சொல்லி அவங்க சண்டை போட போயிருக்காங்க. அப்போ அமித் சுப்ரியாவை உண்மையாவே காதலிச்சிருக்காரு போல. சார், சொல்ல போனா அமித் சாரோட அந்த பெட்ரூம்ல இருக்கிற வார்ட்ரோப்ல சுப்ரியாக்குன்னு ஒரு இடம் கொடுத்திருக்காரு. சுப்ரியாவோட திங்ஸும் அப்புறம் அவளோட ட்ரெஸ்ஸும் அங்க இருந்து. ஸோ இது எல்லாத்தையும் மெகரால தாங்கிக்க முடியல, அப்படிதானே? அதனால அவங்க சித்தப்பா கரீத் கூட சேர்ந்து 2 பேரையும் கொண்டுட்டாங்க. சார், அந்த மெகரோட கோவத்தினாலையும் அவரோட ஃப்ரஸ்ட்ரேஷனாலையும் அமித் மேத்தாவும் சுப்ரியாவும் சூசைட் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். சர்மா, அந்த ஃபேமிலியோட பேக்ரவுண்டை ரீசெக் பண்ணுங்க. வேற ஆங்கிள் இந்த கேஸை டீல் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம எதாவது மிஸ் பண்ணியிருப்போம். என்ன இத பாரு, நீ எனக்கு மாத்திரை கொடுக்கவே இல்லை. மாத்திரைலாம் எங்க போச்சு? எக்ஸாக்ட்லி, நான் உங்களுக்கு கொடுக்கவே இல்லை. நீங்க என்னோட ரூமுக்கு போய் அங்க இருந்த மாத்திரைகளை எடுத்துட்டு வந்தீங்களா? நான் உங்ககிட்ட கேட்குறேன். எனக்கு தெரியல. அம்மா அம்மா ப்ளீஸ் பே அட்டென்ஷன். இங்க பாருங்கம்மா, அசோக் ரஜினி சூசைட் பண்ணிக்கிட்டதால போலீஸ்காரங்க இங்க வந்துட்டு போயிட்டு இருக்கிறதால நமக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. மாத்திரைகளை சாப்பிட்டுதான் அவங்க செத்து போயிட்டாங்களா என்ன? இங்க பாரு, நீ இப்ப இங்க எதுக்கு இருக்க?
நீ போய் மாத்திரை எங்க இருக்குன்னு போய் பாரு. சார் ரஞ்சினி அப்புறம் அசோக்கோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு. அவங்க 2 பேரும் ட்ரக்ஸை ஓவர்டோஸ் எடுத்திருக்காங்க. வேற ரஞ்சினி செக்ஸில் ஆக்டிவாக இருந்திருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா பண்டி தான் ரஞ்சினியை ரேப் பண்ணி டார்ச்சர் பண்ணியிருக்கான் சார். சார் நான் போய் அவனை கூட்டிகிட்டு வந்து உண்மை சொல்கிற வரைக்கும் அவனை அடிச்சுட்டே தான் சார் இருப்பேன். ஷர்மா அமைதியா இருங்க. நம்ம கிட்ட கோபம் காரணமா இருக்கக்கூடாது, எவிடன்ஸ் தான் காரணமா இருக்கணும். அந்த பசங்க கிட்ட ட்ரக்ஸ் எப்படி வந்துச்சு அப்படிங்கறத தான் நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். அந்த ஏரியாவோட ட்ரக் டீலர் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சார் நம்ம இன்ஃபார்மர் ஒரு ஆளை சொல்லியிருக்காரு. அந்த ஆளோட பேர் சோனி டிசோசா. ஆனால் அவனை கண்டுபிடிக்க முடியல. சரி, அவனை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், சீத்தல் சோதி, அவங்க கிட்ட போய் பேசுங்க. சார் நான் சோனி வீட்டுக்கு போயிருந்தேன். சீத்தல் சோனி தூக்க மாத்திரை போட்டு அதுக்கு அடிமையாக இருந்ததுனால அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக நேச்சுரல் தெரப்பிக்காக போயிருக்காங்க சார். சார் அந்த லேடிக்கு ஏதோ தெரியும் தான் நான் நினைக்கிறேன் சார். அதனால தான் நம்ம கிட்ட இருந்து ஒதுக்கி வைக்கிறேன். சீத்தல் கிட்ட என்கொயரி பண்ண சொல்லி நனிதால் போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க. அப்புறம் அந்த ஃபேமிலியோட ஃபைனான்சியல் பேக்ரவுண்ட் என்ன? மிஸ்டர் சோனி சாகிறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரஸ்ட் ஏற்படுத்தினாரு. அந்த ட்ரஸ்ட்ல இருந்து ஒரு மாசம் அவருக்கு பணம் கிடைச்சிருக்கு. அதை வச்சுக்கிட்டு தான் வாழ்க்கையை வாழ்ந்திருக்காரு. அப்படின்னா ஃபைனான்சியல் வழியா அவங்க ரொம்ப வீக்கா இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது யாரும் அவங்களுக்கு ட்ரக்ஸ் கொடுத்துருப்பா? சார், அக்கம் பக்கத்தில் விசாரிச்சு பார்த்தேன். இந்த ரஜினியும் அசோக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ஓய்வு நேரத்தில் அந்த காலனியில் இருக்க மற்றவங்க கிட்ட பேசுறதுக்காக போவாங்களாம். அவங்களுக்கு அப்படிதான் ட்ரக்ஸ் கிடைச்சிருக்கணும்னு தோணுது. நான் இதை ஏற்றுக்க மாட்டேன் சார். 2 பேரும் சின்ன பசங்க. ட்ரக்ஸை பற்றி அவங்களுக்கு என்ன சார் தெரியும்? ஒருவேளை அவங்க போதைப் பொருளை பயன்படுத்தியிருந்தாலும் அந்த பண்டி பையன் ரஞ்சினி அமித் மேத்தா அப்புறம் சுப்ரியாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு சார். கழுத்தை நெரிச்சதுக்கான அடையாளம் இருக்குது சார். ஆனால் சார் அவங்க கழுத்தில் ப்ளூ கலர் ஏதோ கோடு இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க சார். அதாவது ஒரு கயரோட அடையாளம் இருந்திருக்கு. நம்ம போய் அந்த பாடியை பார்த்தப்போ அந்த 2 பேருமே ஆஃப் ஒயிட்ல தான் இருந்தாங்க. அப்படின்னா அவங்க 2 பேரும் யாரோ ஒருத்தர் ஃபர்ஸ்ட் ப்ளூ கலர் கயிறை கொண்டு வந்து அவங்க 2 பேரையும் கொண்டிருக்காங்க. சார் ஜெயா அண்ணி செத்து போய் 2-3 மாசத்துக்கு அப்புறமா என்னோட அண்ணனுக்கு சுப்ரியா மேல அஃபேர் வந்திருக்கு சார். ஆரம்பத்துல இந்த விஷயத்தை பத்தி பக்கத்து வீட்டுக்காங்க போய் சொல்றாங்க தான் நினைச்சோம். ஆனா அதுக்கப்புறமா எங்க அண்ணன் சுப்ரியாவை தன்னோட பிசினஸ் பார்ட்னர் ஆக்க போறான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயம் ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்குன்னு அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிய வந்தது. அதுக்காக தான் நீங்க 2 பேரும் அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போய் சண்டை போட்டிருக்கீங்களா என்ன? சார் அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க சார். 3 மாசம் முன்னாடி வந்த பொண்ணுக்காக ஏன் இவ்ளோ பண்றீங்கன்னு கேட்கறதுக்காக போனோம். ஆமா சார், என்னோட அண்ணன் அந்த வீட்டை சுப்ரியா பேர்ல எழுதி வச்சுட்டாரு. பாவம் மெஹர். அப்படின்னா மெஹர் தான் அவர் கூட சண்டைக்கு போயிருக்கானா என்ன? இல்லை சார், மெஹர் அவங்க அப்பாட்ட இருந்து எதுவுமே எதிர்பார்க்கல. சொல்ல போனால் நாங்கள் 2 பேரும் தான் அவனுக்கு முழுக்க சப்போர்ட் பண்ணோம். மெஹர் அந்த ப்ராப்பர்ட்டியை விட அவங்க அப்பாவோட பலவீனத்தை நினச்சி தான் அவன் ரொம்பவே கவலைப்பட்டான். அப்படி என்ன பலவீனம்? சார் மெஹர் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தா. ஆனா மெகத் மாமா அவனோட காதலுக்கு சம்மதம் சொல்லவே இல்லை சார். என் அண்ணன் 2வது கல்யாணம் பண்ணுறத பற்றி நீங்களே விசாரிச்சிருப்பீங்க. அப்படி இருக்கும்போது மெஹர் என்னதான் சார் பண்ணுவான்? மெஹருக்கு புரிய வைக்கிறதுக்கு அந்த பொண்ணு நிறையவே முயற்சி பண்ணா. அந்த பொண்ணு எங்ககிட்ட உதவி கேட்டு வந்திருக்கா சார். தயவு செஞ்சு எங்களை புரிஞ்சுக்கோமா. ஆனா அமித் மாமா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க தயாராவே இல்லை. ஆண்டி ப்ளீஸ் தயவு செஞ்சு நீங்க ஏதாச்சும் பண்ணி அவருக்கு புரிய வைங்க. ஜெர்சி, நீங்க ஒரு பஞ்சாபி பொண்ணு, அது இல்லாம நீங்க ஒரு நான் வெஜிடேரியன். இதுதான் எங்க கிட்ட இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. ஆண்டி, நான் அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். ப்ளீஸ் ஆண்டி, ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. மெஹருக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வைங்க. மெஹர் ஜெசி ஜோதியை தான் லவ் பண்ணிட்டு இருந்தானா என்ன? ஆமா சார், இந்த விஷயம் இந்த காலனி முழுக்க தெரியும். சார் ஒரு கன்ஃபார்மான நியூஸ் வந்திருக்கு. நகர் அவனோட அப்பா சாவறதுக்கு முன்னாடி அவன் அப்பாவோட லாயரை பார்க்க போயிருக்கான். எனக்கு இப்போதான் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்குது. சர்மா, என்ன நடந்திருக்கு அப்படின்னா மெஹரோட அப்பா அவருடைய ப்ராப்பர்ட்டியை அந்த வீட்டில் வேலை செய்யற வேலைக்காரிக்கு எழுதி வைக்க போறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே மெஹர் கோவப்பட்டிருக்கலாம். அதுக்கப்புறமா அவர் தன்னுடைய சித்தப்பா கூட சேர்ந்து அவரோட அப்பாவையும் வேலைக்காரியும் கொண்டிருக்காங்க. ஆனா அவங்க 2 பேர் செத்து போனதுக்கு அப்புறம் மெஹருக்கு ப்ராப்பர்ட்டி கிடைக்கவே இல்லை. ஏன்னா அந்த ப்ராப்பர்ட்டி சுப்ரியாவோட குழந்தைங்களுக்கு போய் சேர்ந்துருக்கு. அதனால மெஹர் ஜெசி கூட சேர்ந்து அந்த குழந்தைங்களை கொண்டு இருக்கான். ஆமாம் சார், நான் லாயரை போய் பார்த்தேன். ஏன் போய் பார்த்தேன்னா அப்பா சுப்ரியாவோட பேருக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை மாற்றவே இல்லை. இந்த ப்ராப்பர்ட்டி இன்னும் என் பேரில் தான் இருக்குது. அதுக்கான டிஜிட்டல் ப்ரூஃப் உங்ககிட்ட காட்டுறேன். இதை பாருங்கள். சர்மா, இதை காப்பி பண்ணிக்கங்க. அது சரி, உங்களுடைய அப்பாவும் சுப்ரியாவும் செத்து போன அன்னைக்கு நீங்கள் 2 பேரும் எங்கே இருந்தீங்க? சார் அன்னைக்கு மத்தியானம் 1 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் இருந்தோம். சார் நான் அன்றைக்கி ஜெஸ்ஸியை பார்த்துட்டு வரும்போது தான் கிரி சித்தப்பா எனக்கு ஃபோன் பண்ணார். சார் ப்ளீஸ், சத்தியமாக நாங்கள் 2 பேரும் எதுவும் பண்ணல. நாங்கள் அப்பாவை சமாதானப்படுத்தணும் தான் நினச்சோம். அவர் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா ஓகே, அப்படி சம்மதிக்கலைன்னா நாங்கள் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருந்தோம். சார் எங்களுக்குள்ள எந்த விதமான சொத்து பிரச்சனையும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் கிரி சித்தப்பாவோட சொத்தம் எனக்கு தான் வரும். ஜெஸ்ஸி, உன்னோட அண்ணன் பண்டி ரஞ்சினியை ரேப் பண்ணியிருக்கான். வாட்? ரஞ்சினி இதை பற்றி உங்ககிட்ட சொல்லையா என்ன? இல்லை சார், அந்த மாதிரி நடக்க வாய்ப்பே இல்லை. அவளை ரேப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ரஞ்சினியோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் கிளியராக வந்திருக்கு. அவளோட தம்பி அசோக்கை கடுமையாக தாக்கியிருக்காங்க. ஜெசி,
உங்களுக்கு உங்கள் அண்ணனோட நடத்தையில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? சொல்லுங்கள், உங்களை தான் கேட்குறேன். சார், அன்னைக்கு ஒரு நாள் அவனோட ரூம்ல ஒரு பொண்ணோட லாஞ்சரியை நான் பார்த்தேன் சார். இது எப்படி இங்க வந்துச்சுன்னு நான் அவன்கிட்ட அப்பவே கேட்டேன் சார். ஆனா அதுக்கு அவன் எந்த பதிலுமே சொல்லல. சார் அவங்க 2 பேரும் கன்ஃபார்மாக போய் தான் சொல்கிறாங்க. அவங்க பொய் சொல்கிறாங்க அப்படின்னு எனக்கு கொஞ்சம் கூட தோணவே இல்லையே. ஏன்னா அவங்கள கொல்றதுக்கு அவங்கக்கிட்ட எந்த விதமான மோட்டிவும் இல்லையே. சார், இவங்க தான் மங்களா, அமித்தோட எக்ஸ் மெய்டு. என்கிட்ட என்ன சொன்னியோ சார் கிட்ட சொல்லு. சார், அந்த வீட்டோட வேலைகளை நான் தான் செஞ்சுட்டு இருந்தேன். சார், அவரோட பர்சனல் வேலைக்காக சுப்ரியாவை வேலைக்கு வச்சாங்க. அதாவது அவரோட நோய்க்கு தகுந்த மாதிரி சமைச்சு கொடுக்கணும், மாத்திரை கொடுக்கறது, துணி துவைக்கிறதுன்னு. இது எல்லாத்தையும் சுப்ரியா தான் பண்ணா. ஆனா கொஞ்சம் மாசத்துல 2 பேரும் ரொம்ப நெருக்கமாயிட்டாங்க. சரி, சுப்ரியோட ஹஸ்பண்ட்? சார், சுப்ரியோட ஹஸ்பண்ட் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே அவளை விட்டுட்டு போயிட்டாங்க. இவங்க 2 பேரும் நெருக்கமாக இதுவும் ஒரு காரணம். இந்த சுப்ரியாவால் உங்கள் சார் அவங்க பையனை சண்டை போட்டாங்களா? மெஹருக்கும் ஜெஸ்ஸிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க அமித் சார் ஒத்துக்கவே இல்லை. ஆனால் நடந்த உண்மை என்னன்னா, ஜெஸ்ஸி எப்படிப்பட்டவன்னு விசாரிக்க சொல்லி அமித் சார் சுப்ரியா கிட்ட சொல்லியிருந்தாரு. இந்த விஷயம் மெஹருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஜெஸ்ஸியை பற்றி சுப்ரியா என்ன சொன்னாங்க? சார், என்ன சொன்னாங்கன்னா, அந்த பொண்ணு மீன் சாப்பிடுவாளாம், தண்ணி அப்புறம் சிகரெட், இதை தாண்டி என்ன பழக்கம் இருக்குன்னு எனக்கு தெரியாது சார். அப்புறம் அவ அடிக்கடி காலனி பசங்களோட வெளியில போயிட்டு வருவா. விபின் அப்புறம் தருண். சொல்ல போனா சுப்ரியா நல்ல பொண்ணு தான் சார். ஆனா மெஹர் சாருக்கு அவளை சுத்தமா பிடிக்காது. சுப்ரியா அவங்க குழந்தைங்க மேல ரொம்ப பாசம் காட்டினாங்க. அம்மா, நாங்களும் உங்க கூடவே வந்துடுறோம்மா. இங்க இருக்க எங்களுக்கு பிடிக்கவே இல்லை. இங்க பாருங்க, நீங்க இங்க இருக்கிறது எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. மெஹர் சார் இருக்காங்க இல்லையா, அவங்க யாரை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. சாரோட அண்ணன் அண்ணிய கூட அவர் எப்ப பார்த்தாலும் கேலி பண்ணிக்கிட்டே இருப்பாரு. கொஞ்ச நாள் போகட்டும், எல்லாம் சரியாயிடும், பார்த்து போங்க. உங்களுக்கும் சுப்ரியாவுக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்க வேலையை விட்டுட்டு ஏன் ஊரை விட்டு சார், போனீங்க? இது எல்லாத்துக்கும் என் வாய் தான் சார் காரணம். நான் அதிகமா பேசுறதுனால தான் சாருக்கும் சுப்ரியாவுக்கும் அஃபேர் இருக்குன்னு இந்த காலனி ஃபுல்லா தெரிஞ்சு போச்சு. அதனால தான் சார் எனக்கு 3 மாசத்துக்கான சம்பளத்தை கொடுத்து நான் கூப்பிடுறப்ப வான்னு சொல்லி என்னை ஊருக்கே போக சொல்லிட்டாரு. சரி, நீங்க இப்போ போகலாம். ஆனா இந்த ஊரை விட்டு போகக்கூடாது. ஓகே சார், வணக்கம். இந்த அமித் பணத்தை கொடுத்து மங்களாவோட வாயை அடைச்சிட்டாரு. ஆனா அவரால் அவர் தம்பியும் மகனையும் மூட முடியல. சார் நகர் தன்னோட அப்பாவை கொண்டு இருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது சார். ஜெஸ்ஸி மெஹரோட அஃபேரால இந்த கேஸ் ஒரு புதிய திசையை நோக்கி போச்சு. ஆனா எந்த விதமான ஆதாரத்தையும் கண்டுபிடிக்க முடியல. நாசிக் போலீஸ் சீத்தல் ட்ரீட்மெண்ட் எடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் என்கொயரி பண்ணாங்க. சீத்தல் அவங்க கிட்ட தான் ட்ரக்ஸுக்கு அடிமையாயிட்டேன்னு ஒத்துக்கிட்டாங்க. ஆனா ரஜினியும் அசோக்கும் ஏன் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு போலீஸால கண்டுபிடிக்கவே முடியல. ஒரு பக்கம் சுப்ரியாவையும் அமித்தையும் யார் கொண்டாங்கன்னு போலீஸால கண்டுபிடிக்கவே முடியல. இன்னொரு பக்கம் ரஜினியும் அசோக் ஏன் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு அதையும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. மெஹர் ஜெஷியை போலீஸ் சந்தேகப்பட்டாங்க. அவங்க சந்தேகத்துக்கு பல காரணங்கள் இருந்தது. ஆனா அவங்களுக்கு எதிராக ஒரு எவிடன்ஸ் கூட கிடைக்கவே இல்லை. அந்த சமயத்துல தான் போலீஸ்க்கு ஒரு புது இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. என் பேர் அசோக் சார். என் அக்கா பேர் ரஜினி. நாங்கள் 2 பேருமே சௌதி பங்களாவில் வேலை பார்த்துட்டு இருக்கோம். மேடமோட பையன் மண்டி சௌதி என் அக்கா கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டான். இதுதான் அவனோட ரூம். தினமும் அவன் இங்கே தான் என் அக்காவை கூப்பிட்டு வரான்னு சொன்னதை போலீஸ் நம்பவே இல்லை. சர்மா, சார் அந்த அசோக் போய் சொல்கிறேன் சார். நான் அந்த பொண்ணு எதுவுமே பண்ணல சார். நானும் ரஜினி உயிருக்கு உயிராக லவ் பண்ணோம் சார். எனக்கு ஹார்ட் செக்ஸ் பண்ணுறது ரொம்பவே பிடிச்சிருந்தது, அதனால தான் அப்படி பண்ணேன். லவ் பண்ணியா சார்? சார், லவ் பண்ணியா? லவ் பண்ணியா? சொன்னா கேளுங்க, விடுங்க அவனை. பொண்ணை லவ் பண்ணியா? இவன் செத்துற போறான். காம் டவுன். நீ அந்த பொண்ணு லவ் பண்ணியிருந்தா ஏன்னா அந்த பொண்ணு உன் மேலே ரேப் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருந்தா நீ தான் அவளை கொலை பண்ணியிருக்கணும். அந்த பொண்ணோட தம்பியை நீ தான் கொலை பண்ணியிருக்கணும். அவங்க அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் வந்தப்போ நீ அந்த பொண்ணுக்கு ட்ரக்ஸை கொடுத்து அந்த பொண்ணை கொலை பண்ணியிருக்க. இந்த ட்ரக்ஸை எல்லாத்தையும் உன்னோட அம்மாக்கும் கொடுத்துருக்க. உன்னுடைய அம்மா ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகிட்டேன்னு அவங்க வாயாலே எங்ககிட்ட உண்மை சொல்லிட்டாங்க. ஆமாம் சார், நான் அம்மாவுக்கு ட்ரக்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுப்பேன். ஏன்னா அவங்க சாப்பிட்ற ஸ்லீப்பிங் பில்ஸால் அவங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனால் நான் இந்த ட்ரக்ஸை அசோக்கு ரஜினிக்கு கொடுக்கவே இல்லை சார். ப்ளீஸ் ட்ரஸ்ட் மீ சார். அன்னைக்கு நான் வீட்டுக்கு வந்த பிறகு தான் அவங்க 2 பேரும் இறந்து கிடந்ததை நான் பார்த்தேன் சார். அப்போ நான் அந்த எல்லா மாத்திரமே எடுத்து வெளியே போட்டேன் சார். ஆனால் நான் அவங்கள கொலை பண்ணவே இல்லை சார். சர்மா, இவன் மேலே ரேப் அண்ட் அபார்ட்மெண்ட் கேஸை போட்டு உள்ள தூக்கி போடுங்க. சார், நம்மளோட ஐடி டீம் சுப்ரியோட ஃபோன்லேருந்து எல்லா டீட்டெயில்ஸும் ரெக்கவர் பண்ணிட்டாங்க. ரஜினியும் சுப்ரியாவும் கடைசியாக வீடியோ காலில் பேசியிருக்காங்களா என்ன? ஆமாம் சார், அவங்க 3rd பார்ட்டி அப்ளிகேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்க பாரு தம்பி அசோக், நம்ம தற்கொலை பண்ணிக்கிறது சரியான விஷயம் இல்ல. நீங்களே சொல்லுங்கக்கா, நம்ம வாழ்றதுனால என்ன பிரயோஜனம்? அக்கா, நீங்க இதை சாப்பிடுங்க.
நாம இந்த நரகத்தை விட்டு போயிடலாம். சார் டேனி டிசல்ஸாவை பிடிச்சிட்டோம் சார். சார் 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 நான் சொல்லிடுறேன் சார், நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். நான் தான் பண்டிக்கு ட்ரக்ஸ் சப்ளை பண்ணேன். நான் உன்னோட அம்மாவுக்காக தான் கொடுத்தேன். ஆனால் அந்த 2 பசங்களும் ட்ரக்ஸை ஓவர் எடுத்து சேர்த்து நான் பயந்து போய் அண்டர் கிரவுண்டில் ஒளிஞ்சுக்கிட்டேன். பண்டி உங்களுக்கு நிறைய பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறத கேள்விப்பட்டேனே. இல்லை சார், அந்த பணத்தை ஜெஸ்ஸியோட ஃப்ரெண்ட்ஸு தருணும் விப்பினும் என்கிட்ட கொடுத்துட்டாங்க சார். யார் கொடுத்தாங்க? ஜெஸ்ஸியோட ஃப்ரெண்ட்ஸா? ஆமாம் சார், அவங்களுக்கும் கடன் இருந்தது. அவங்க என்ன பண்ணாங்கன்னே தெரில சார். பண்டியோட கடனையும் சேர்த்து கொடுத்துட்டாங்க சார். பண்டியோட பணத்தை கொடுக்குற அளவுக்கு அந்த அளவுக்கு பணம் உங்ககிட்ட எப்படி வந்துச்சு? சார் அவங்க 2 பேரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு பணம் தேவைப்பட்டப்போ நான் தான் அவங்க கிட்டேருந்து வாங்கினேன். ஏன்னா அந்த டேனின்னு ரொம்பவே மிரட்டினா சார். ரியலி? ஆனால் அந்த விப்பினும் தருணும் எங்ககிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்க வந்து உனக்கு பணம் கொடுக்கலையாம்மா, நீ தான் அவங்களுக்கு பணம் கொடுத்தியாம்மா, அதுவும் 1.5 லட்சம் ரூபா. தயவு செஞ்சு என்கிட்ட போய் மட்டும் சொல்லிடாத, ஏன்னா உன் ஃபேமிலியோட ஃபைனான்சியல் கண்டிஷனை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். 1.5 லட்ச ரூபாய் நீ தான் கொடுத்தியா? சார் அது இருமா, அதையும் நானே சொல்கிறேன். இது உன் அம்மாவோடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட். 3 நாளைக்கு முன்னாடி நீ அதுலேருந்து 1.5 லட்ச ரூபாய் எடுத்திருக்க. 50,000 3 தடவை எடுத்திருக்க. போய் மட்டும் சொல்லாத நீ தான் அந்த பணத்தை எடுத்த அப்படின்னு எங்ககிட்ட பேங்க்காரங்க சொல்லிட்டாங்க. நீங்கள் 2 பேர் போய் சொல்கிறீங்க அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அமித்தும் சுப்ரியாவும் செத்து போன அன்னைக்கு நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்ததா சொன்னீங்க. ஆனால் நீங்கள் ஒன்றாவே இல்லை. அது எப்படி நான் சொல்லட்டுமா? நீ உன்னுடைய மொபைலை ஜெஸ்ஸி கிட்ட கொடுத்துட்டு நீ உன் வீட்டுக்கு திரும்ப போயிட்ட. அப்புறம் அங்கேருந்து மதியானம் 2:30 3:30 வரைக்கும் விபினோட லேண்ட்லைனுக்கு 3 டைம் நீ கால் பண்ணியிருக்க. ஏன்னா விபினுக்கு உன்னுடைய அப்பா கால் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா அவனுக்கும் அவருக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. நீ தான் அவனுக்கு கால் பண்ணி பேசியிருக்க. அதுக்கப்புறம் 3:45 மணிக்கு நீங்க ஜெஸ்ஸியோட வீட்டுக்கு திரும்ப போயிருக்கீங்க. அப்புறம் தருணையும் விபினையும் உங்க வீட்டுக்கு வர சொல்லியிருக்க. கரெக்டு தானே? ஏன்னா அவங்களுடைய மொபைல் லொக்கேஷன் உன் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருந்திருக்கு. அவங்க எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. நீயா உண்மை சொல்றியா இல்ல நானே உன் வாயிலிருந்து உண்மையை வர வைக்கட்டுமா? சார் நான் உண்மையை சொல்லிடுறேன். அவங்க 2 பேரும் ஜெஸ்ஸிக்கு உதவி பண்ணுறதுக்கு தயாராக இருந்தாங்க சார். எங்கள் அப்பாவையும் சுப்ரியாவையும் கொள்றதுக்கு அவங்க தயாராக இருந்தாங்க சார். அன்னைக்கு ஒரு 2:30 மணி இருக்கும். ரஜினி தயவு செஞ்சு அவங்க சொல்றத கேளுமா. பையனுக்கு தண்ணியில உப்பு போட்டு கொடுத்து அவனை வாமிட் பண்ண சொல்லுமா. தம்பி ப்ளீஸ் தயவு செஞ்சு உங்க அக்கா சொல்றது கொஞ்சம் கேளு. ஹலோ, எல்லாமே கிளியராக இருக்கா? இங்கே பாரு, இங்கே ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. சுப்ரியாவோட பசங்க சூசைட் பண்ண பார்க்குறாங்க. இன்னைக்கு இது நடக்குமான்னு தெரியல. அப்புறம் சுப்ரியாவும் அப்பாவும் கண்டிப்பாக அங்கே போவாங்க. இங்கே பாருங்க, இதுதான் நமக்கு சரியான நேரம். பசங்க தற்கொலை பண்ணிட்டாங்கன்னு நினச்சி இவங்களும் தற்கொலை பண்ணிட்டாங்கன்னு எல்லாரும் நினைப்பாங்க. நீ ஒரு வேலை பண்ணு, நீ வீட்டை விட்டு வெளியே வந்துடு. அவங்க 2 பேரும் வெளியே போக முடியாதபடி வீட்டோட டோரை லாக் பண்ணிடு. நாங்கள் உனக்காக தான் காத்துட்ருக்கோம். நாங்கள் மேத்தா வீட்டுக்கு வெளியிலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ மெஹர் அவங்க வீட்டை விட்டு வெளியில் போயிட்டாரு. நாங்கள் 2 பேரும் உள்ளே போனோம். ஏதாவது பண்ணுங்க, நான் என்னோட 2 குழந்தைங்களையும் காப்பாற்றணும். நல்ல வேலை 2 பேரும் வந்தீங்க. வாட் சார்? மெஹர் இந்த ஆஃபர் விப்பினுக்கும் தருணுக்கும் கொடுத்துருக்கான்னு எனக்கு தெரியாது. நான் சத்தியமா சொல்றேன், மெஹர் கொடுத்த இந்த ஆஃபர் இவங்க ஏன் ஏத்துக்கிட்டாங்கன்னு எனக்கு நிஜமாவே தெரியாது சார். இவங்க ஜென்யூனான ஃப்ரெண்ட்ஸ் தான் நான் இவங்களுக்கு பணமே கொடுத்தேன். சார், இவர் நம்பர் 1 டுபாக்கூர் சார். மெஹருக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி நீ எத்தனை டைம் எங்ககிட்ட வந்து கேட்டிருக்க. இவருக்கு தேவைப்படும் போது நீங்க போய் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட சொல்லியிருக்கல. நான் ஹெல்ப் பண்ண தான் சொன்ன, கொலை பண்ண சொல்லல. ஷட் அப் ஜெஸி. நம்ம 2 பேரும் ஓடி போறதை விட இவங்களை கொல்றது தான் நல்லதுன்னு நீ என்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்க? மெஹர் நான் அப்ப இருந்த கோவத்துல சொன்னேன், நான் ஒன்னும் கொலை பண்ண சொல்லல சார். சத்தியமா எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சார். ஜெஸி ஒன்று சொல்லவா? நீ ஒரு நம்பிக்கை துரோகி. உன்னை வெறுக்கிறேன்டி. மெஹரோட அப்பாவையும் சுப்ரியாவையும் கொலை பண்ண பிளான் பண்ணி கொடுத்ததுக்காக மெஹரை அவங்க அரெஸ்ட் பண்ணாங்க. அபார்ட்மெண்ட்டுக்காக ஜெஸ்ஸி அரெஸ்ட் பண்ணாங்க. கொலை பண்ண குற்றத்துக்காக விபினியும் தருணையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க. ரஜினியை ரேப் பண்ணதுக்காகவும் அசோகை டார்ச்சர் பண்ணதுக்காகவும் அவங்க 2 பேரோட தற்கொலைக்கு தூண்டினதுக்காகவும் பண்டி அவங்க அரெஸ்ட் பண்ணாங்க. நான் அனுப் சோனி உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன். நான் கிரைம் பேட்ரோல் அலர்ட் 19 எபிசோட்ல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நீங்க உங்க குடும்பத்தை பத்திரமா பாத்துக்கங்க. ஜாக்கிரதையாவும் இருங்க, பாதுகாப்பாவும் இருங்க. அப்புறம் கிரைம் பேட்ரோல் அலர்ட் பார்த்துக்கிட்டே இருங்க. ஜெய் ஹிந்த்.